திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் பிரிவில் தெரு நாய் ஒன்று குட்டி போட்டு உள்ளேயே இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்பொழுது அந்த தாய் நாயையும் அதனுடைய குட்டி நாய்களையும் அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு மருத்துவமனையில் தினமும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்த மருத்துவமனையில் 13 மருத்துவர்கள் பணியாற்றி வந்த நிலையில் தற்போது 3 மருத்துவர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். அதே போன்று செவிலியர்களும் குறைவாக உள்ளனர். குறிப்பாக சுகாதார ஊழியர்களும் குறைந்த அளவில் இருப்பதால் மருத்துவமனை சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது. இதன் காரணமாக கழிவுநீர் மருத்துவமனை வளாகத்தில் தேங்கி இருப்பதால் நோயாளிகளுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் ஒரு மருத்துவர் மட்டும் இருப்பதால் அவர் காலை 8 மணி முதல் இரவு 12 மணி எத்தனை பேருக்கு மருத்துவம் பார்க்க முடியும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். குறிப்பாக இங்கு மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் நோயாளிகளை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக இந்த மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் உள் நோயாளி சிகிச்சை பிரிவில் தெருநாய் ஒன்று குட்டிகளை ஈன்று அருகே இருப்பதால் நோயாளி அச்சத்திற்கு உள்ளாகி வருகின்றது. இத்தகைய சுகாதாரம் இல்லாமல் உரிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாத நிலையிலும் இயங்கி வரும் இந்த நன்னிலம் அரசு மருத்துவமனையை உரிய முறையில் பராமரித்து மருத்துவர்களை நியமித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.